வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா குந்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதி மூலிமா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூக்கு திருப்பி வரப்போகிறாரு. அப்புறம் நம்ம தலைவர் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ காப்பாற்றுறதுக்காக முழு நேர ரெஸ்லராக மாறிட்டார். ஃபுல் டைம் ரெஸ்லராக மாறிட்டார். அப்புறம் ஜிவோன் ஓவன்ஸ் தான் டபிள்யூடபிள்யூ ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேட் மெக்கஃபி என்ன ஆனாருப்பா, அடி வாங்கிட்டு ஆளை காணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை பற்றின அப்டேட் கிடச்சிருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ப்ரொசீடிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பேட் மெக்கஃபி அப்படிங்கிற கேரக்டர் உண்டு. கடைசியாக நம்ம எங்கே பார்த்தோம்? ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்கிட்ட அடி வாங்குற டைமில் பார்த்தோம். ஆக்சுவலி ஃபேன்ஸ் மத்தியில் பேட் மெக்கஃபி ஒரு கேரக்டராகவே பிடிக்கல. அவர் நல்லா பேசுவார், வைப்பார், எல்லாமே ஓகே. சிங்கிளாக சண்டை போட்டால் கூட இட்ஸ் ஓகே டான். பட் நான் ராண்டி ஆர்டன் கூட அந்த கண்ணாடியை போட்டுட்டு குடுகுடுப்புக்கார மாதிரி இருந்தானே, அதெல்லாம் பார்க்கும்போதுக்கு முழுக்க காமெடி பீஸாக தான் இருந்தது. நல்ல வேளை ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாலேயே தண்ணி தொழிச்சு அனுப்பிச்சுட்டாரு. ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா பேட் மெக்கஃபி ரொம்ப பிஸியான ஆள். NFL நடக்கும்போது அங்கே பேசுறதுக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா தனியாக பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் சேனல் வச்சுருக்காரு. இவரால் ஒவ்வொரு வீக்கும் ராண்டி ஆர்டன் கூட அசிஸ்ட் பண்ணுற விஷயம்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ராண்டி ஆர்டன் அண்ட் பேட் மெக்கஃபி காம்போ கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த தரித்திரத்தை எப்பண்டா கொண்டு போய் முடிப்பாங்கன்னு நினச்சோம். நல்ல வேலை முடிச்சுட்டாங்க. இப்போ பேட் மெக்கஃபி ரெசல்மேனியாவுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்காஸ்ட் சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸை பிடிக்காத நபர் யாராவது இருக்குமா? ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட நான் கிளைண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது பால் ஹேமன் எப்படி ரோமனுக்கு இருந்தாரோ அதே மாதிரி பேட் மெக்கஃபி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காராம். ஏன் இந்த வெவ்வேறு முடிவு? ஆல்ரெடி நீங்கள் பண்ண விஷயமே எங்களால் ஜீர்ணிக்க முடியல, இதில் ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கணுமா? அப்படி ஒரு விஷயம் நடந்தது, உலகம் ரெண்டு அழிஞ்சிடும். ஐயா பேட் மெக்கஃபி டபிள்யூடபிள்யூ பக்கம் திருப்பி வரவே வேண்டாம், உன் மகத்தை திருப்பி பார்க்கவே வேண்டாம். ஒரு காலத்தில் நீ பேசுகிற விஷயங்கள், கமெண்ட்ரியில் ஈட் மூமெண்ட் போடுறது, கமெண்ட்ரியில் நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன். ஆனால் நீ எப்போ ராண்டி ஆர்டன் கூட அந்த 3 வாரம் வந்த பற்றியா எப்போ சதிக்கவே முடியல. அந்த 3 வாரம் ஸ்மேட்டோனா பார்க்கவே முடியல. என் வாழ்க்கையில் அந்த 3 வாரம் ஸ்மேட்டோனா பார்க்கக்கூடாதுன்னு எண்ணி இருக்கிறேன். அப்படி ஒரு சம்பவத்தை இந்த பேட் மெக்கஃபி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அதனால் ரோமன் ரெயின்ஸ் பக்கமெல்லாம் வர வேண்டாம். இந்த TKO குரூப்ஸுக்கு தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லி நிறுத்துங்கப்பா. டபிள்யூடபிள்யூல திறமையான பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள ராண்டி ஆர்டன் கூட கோர்த்து விடலாம். அதை விட்டுட்டு செலிபிரிட்டியை தான் நாங்கள் கோர்த்து விடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முடிவை யார் TKO குரூப்ஸ் கிட்ட சொன்னாங்கன்னு தெரில. இந்த ட்ரிபிள் Hம் கொஞ்சம் வாயை திறந்து சொல்ல மாட்டாரா? வாயில் என்ன பூந்தியவா வாயில் வச்சுருக்காரு? எப்போமாவது கொஞ்சம் பேசாட்டா பரவாயில்ல, எப்போவுமே பேசாமல் கையை கட்டிக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்குது? அடுத்த செய்தி, ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த ஃபுல் டைம் ரெஸ்லர். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ரசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டில் நாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்ட் டைம் சாம்பியன் இஸ் பேக்னு சொல்லும்போது இல்லை நான் ஃபுல் டைமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக ஃபுல் டைமாக இருப்பார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபுல் டைப்பாக மாறுறதுனால அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் டபிள்யூபிள்யூக்கு நல்ல வருமானம் வரும். அதாவது ஃபுல் டைமாக ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா வீக்லி வர ஒரு ப்ரொமோ பேசிட்டு அவருடைய நெக்ஸ்ட் ஸ்டோரியில் டெவலப் பண்ணதுக்கு அப்படி பேசிக்கிட்டு போனாலே போதும். கரெக்டு தானே? அவர் சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் மாதத்துக்கு ஒரு மேட்ச் சண்டை போட்டாலே போதும், வருஷத்துக்கு 10 மேட்ச் சண்டை போட்டாலே போதும். அதுவே பெரிய விஷயமாக தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி இந்த ப்ரொமோ கட் பண்ணிட்டு போனாலும் அல்லது பேக் சைடில் சின்ன செக்மெண்ட் கொடுக்குறது, ஊஸ் வச்சு அடிக்கும் போது அதை வேடிக்கை பார்க்குறது, ஆப்போனண்ட்டை சும்மா அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஃபேன்ஸ் மத்தியில் ரோமன் ரெயின்ஸ் மேலே இன்ட்ராக்ட் வரும். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேர் இருந்தாலே கண்டிப்பாக டபிள்யூல டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ வேறு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கார். இதுக்கு முன்னாடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்துட்டு 2 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு இருக்கா அப்பா டபிள்யூபிள்யூ எட்டி பார்த்துட்டு இருந்தார் ரோமன் ரெயின்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் டைமாக இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோமன் ரெயின்ஸ். அந்த மாதிரி இருந்தால் நல்லது தான். இப்போ டபிள்யூபிள்யூ அடுத்த பேப்பரியான பேக்லாஷில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் ஜேக்கப் ஹார்ட் கூட. ஸோ
ஜேக்கப் ஃபால்ட்டு கூட மேட்ச் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தப்புறமா WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடத்துகிறாங்க, கிளாஸ் இன் இட்டாலி நடத்துகிறாங்க, அதுக்கப்புறமா சவுதி அரேபியா ஈவெண்ட், அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாம், இப்படி அப்கமிங் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. அதில் கூட ரோமன் ரெயின்ஸ் தொடர்ந்து சண்டை போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ WWE இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய வாயால் சொல்லியிருக்காரு நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுவேன்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு நம்ம தலைமை பார்த்தீங்கன்னா 2 மாதம் காணாமல் போயிடுவார். அப்புறம் பல பேர் கேட்டது தான் ப்ராக் லெஸ்னர் திருப்பி எப்போ வருவார். ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாமில் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில செய்திகளும் இருக்குது. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் குந்தருக்கும் செத்ரான்ஸ்க்கும் மேட்ச் நடந்திருக்கும். இதில் குந்தர் வந்து வெற்றி பெற்றார். குந்தர் எதிர்த்து மோததுக்காக பால் ஹேமன் ஒன்றும் குந்தர்கிட்ட போல அவரே தான் போனார். அதுக்காக ஒரு மண்டே நைட்டால் தேங்க்யூ பண்ணியிருப்பார் பால் ஹேமன், எனக்காக நீ வந்தேன்னு. அப்போ குந்தர் ஒன்று சொல்லியிருப்பார், நான் வந்து சும்மாலாம் இதை பண்ணலை, எனக்கு வேண்டிய ஒரு விஷயம் ஆகணும், அதனால தான் உன்கிட்ட வந்து நான் வந்து செத்ரோன்ஸ் அகேன்ஸ்டாக மோதிருக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் பால் ஹேமனும் போன வாரம் ரால பார்த்தீங்கன்னா குந்தர் கேட்குற ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேக்ஸிமம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான மேட்ச் தான். ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிறது ஒரு பீஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இதுவரைக்கும் ரெஸ்லிங் கெரியரில் டேப் அவுட் பண்ணியிருக்காரா தோற்றுருக்கேன்னு? கண்டிப்பாக கிடையாது. பட் நான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ண வைப்பார் நம்ம குந்தருடைய எய்மிங்கே அதுதான். ஏன்னா ஆல்ரெடி சீனாவை டேப் அவுட் பண்ண வச்சுட்டாரு. கோல்ட்பர்க் அண்ட் ஏஜே ஸ்டைல் 3 பேரை அவர் வந்து பதம் பார்த்துட்டாரு. அதுலேயும் நெவர் சீன் 17 நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்கிற ஜான்சனாவையே தோக்கடிச்சார், அதுவும் டேப் அவுட் முறையில். அப்படிப்பட்டவர் இப்போ ப்ராக் லெஸ்னர் பக்கம் வருவார். கண்டிப்பாக பால் ஹேமன்ட்ட இதுதான் கோரிக்கையாக கேட்பார், எனக்கு ப்ராக் லெஸ்னர் கூட மேட்ச் வேணும், அதில் அவன் தோத்துட்டா அவன் கெரியரை விட்டே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மிங்கை பார்த்தீங்கன்னா குந்தர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலியமாக சம்மர் ஸ்லாமில் குந்தருக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அப்படி நடந்தால் கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் தோற்றுருவார். ஆனால் ப்ராக் லெஸ்னர் டேப் அவுட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டு. அப்படி நடக்கும் பட்சத்தில் அதுதான் ப்ராக் லெஸ்னருடைய கடைசி மேட்சாகவும் இருக்கும். ஸோ ப்ராக் லெஸ்னர் கண்டிப்பாக டபிள்யூக்கு திருப்பி வருவார். ஆனால் அதுதான் அவருடைய கடைசி மேட்சாக இருக்கும். நம்ம ஜான்சனா சொன்னது கடைசியில் உண்மையாகுது பார்த்தீங்களா? ஜான்சனா சொன்னார் 2026 சம்மர் ஸ்லாமோட ப்ராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார்னு. அதன்படி இப்போது ரசல்மேனியாலேயே அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஹிண்டிங் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ ஃபைனலி சம்மர் ஸ்லாமில் டோட்டலாக ரெஸ்லிங் கெரியர் விட்டு போயிடுவார் போல இருக்குது. ப்ராக் லெஸ்னர் WWE விட்டு போகிறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போதோ அல்லது பார்க்கும்போதோ நம்மளால் நம்ப முடியலை. ஆனால் அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஏஜுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குல்ல. ஏன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி இல்லை, ப்ராக் லெஸ்னர் வயசானாலும் இன்னும் பவராக தான் சண்டை போட்டார். ஆள் பார்க்கறதுக்கு இன்னும் 40 வயசு ஆள் மாதிரி தான் இருக்கார். ஆனால் அதுக்குள்ளே WWE விட்டு போகிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குல்ல. ஜெவன் எவன்ஸ் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். இவருடைய பர்ஃபார்மன்ஸ் WWE ரொம்ப பிடிச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஜெவன் எவன்ஸை யங்கஸ்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்க போகிறாங்களாம். இப்போதைக்கு யங்கஸ்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் யார்? வேறு யாரும் இல்லை, ஜெஃப் ஹார்டி. அவர் 23 வயசில் சாம்பியன் ஆனார். இப்போது நம்ம ஜெஃப் ஹார்டியை தொடர்ந்து ஜெவன் எவன்ஸும் பார்த்தீங்கன்னா 21 வயசு. அவரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகி 21 அல்லது 22 வயசுக்குள்ளே அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆக்கி அவரை வந்து எப்படியாவது யங்கஸ்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகணும். ஏன்னா வின்ஸ் மெக்மன் காலத்தில் தானே யங்கஸ்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை ஜெஃப் ஹார்டி வின் பண்ணார். தன்னோட எரால யங்கஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிற ஒருத்தரை உருவாக்கல. அதனால் ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த 2026 இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஜெவன் எவன்ஸோடைய கைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜெவன் எவன்ஸ் தன்னுடைய 18வது வயதிலேயே NXTல வந்தார். 21வது வயசுலேயே WWE மெயின் ராஸ்டரில் சண்டை போட்டுருக்காரு. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. எனக்கெல்லாம் 21 வயசாகும் போது வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஜெவன்ஸ் பாருங்க இப்போ கோடி கணக்கில் சம்பாதிக்கிற WWE ரெஸ்லராக மாறி இருக்காரு. சரி, இன்னைக்கான ரெஸ்லிங் அப்டேட் அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்களே.